தேவையான பொருள்லாம் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு ஓட்ஸ். நீங்கள் எந்த கப்பில் ஓட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு திருவின தேங்காய், அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட், 4 ஏலக்காய் வந்து சும்மா தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை இது 3 எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு பால். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நம்ம வந்து 3 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெய் கொஞ்சம் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்கணும். வந்ததும் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். அதுக்கப்புறமா அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம வச்சிருக்க ஓட்ஸை வந்து இது கூடயே சேர்த்துக்கணும். ஓட்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது வதங்குற டைம்ல ஓட்ஸ் நமக்கு எதுக்கு நல்லதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓட்ஸ்ல அதிக அளவுக்கு நார்ச்சத்து இருக்கு, அதனால அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை ஓட்ஸ் கஞ்சியோ இல்லை ஓட்ஸ்ல வேற ஏதாவதோ செஞ்சு சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற டாக்ஸிக்லாம் வந்து வெளியேறிடும். நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்க்காம இந்த ஓட்ஸை வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லது. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் ஓட்ஸ்லேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம தேங்காவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவையும் ஓட்ஸ் கூட சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இதுல வந்து நீங்க தேங்காய் ஆட் பண்ணாமலும் செய்யலாம், தேங்காய் ஆட் பண்ணாம செஞ்சாலும் பாயசம் நல்லா தான் இருக்கும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மில்க் ஆட் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓட்ஸ் வந்து எல்லா மில்க்கையும் அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா பஃபியாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். கலர் மட்டும்தான், பாயசத்தோட கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணும்போது. மற்றபடி டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், தட்டி வச்சிருக்க ஏலக்காய், இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட இப்போ நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு பாயசத்தோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பாயசத்துக்கு 1 கிளாஸ் தண்ணியே எனக்கு கரெக்டாக இருக்குது. இது ஓட்ஸ் குக் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் சாலிட் ஆகும். அப்போ தேவைப்பட்டால் மட்டும் நம்ம இன்னொரு கிளாஸ் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓட்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு, அதோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் திக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் பாயசம், அதனால் நான் வந்து இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை உடனே சூடாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து இதே கன்சிஸ்டன்சியில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஓட்ஸ் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு நிமிஷம் மட்டும் இதை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓட்ஸ் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கும் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க.